பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 43 அதிகாரத்திலே அந்த 13 கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவன் சொல்கிறார். நாள் உண்டாவதற்கு முன்னும் நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்பிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்போது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். அப்போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்போது தேவனுடைய காரியங்களை, தேவன் செய்கிற காரியத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது, அதை மாற்றி அமைக்கவும் முடியாது. அதே தான் நம்ம யோபில் கூட நம்ம வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த பகுதி தான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடா என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைக்கிறது தடைபடா, நீர் எனக்கு எதை செய்ய நினைக்கிறோ அது தடைபடா. அப்போது தேவன் செய்கிறத தடுப்பவன் யார்? ஒரு மனுஷன் செஞ்சால் தடுத்துடலாம். யாராவது நமக்கு உதவி செய்ய நினைக்கலாம், அந்த உதவி செய்ய முடியாத அளவுக்கு எதையாவது சொல்லி தடுக்கலாம், எதையாவது சொல்லி தடுக்கலாம், எப்படியாவது தடுக்கலாம், தடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தேவன் செய்கிறத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு செய்ய நினைக்கிறத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சா, அவர் செய்யணும்னு நினைச்சிட்டாதான் அவருடைய நினைவுகளை யாரும் மாற்ற முடியாது. கர்த்தருடைய நினைவுகள், உங்களுக்கு செய்யணுங்கிற அந்த நினைவுகளை, அந்த எண்ணங்களை எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. அவர் செய்ய போகிறது யாரும் தடை செய்ய முடியாது. அப்போ உண்மையாகவே ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. அவருடைய எண்ணத்தையும் மாற்ற முடியாது, தடுக்கவும் முடியாது. அவர் உங்களுக்கு செய்கிறதை அவர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்து அவர் நாமத்தை மையப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மையப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.